அவங்க டிஎஸ்ஆர் பேசுகிறேன். இது வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி கஞ்சி சோறும் வெங்காயம் பழைய சோறு சாப்பிட்டேன். கொஞ்சோன்னு தான் சாப்பிட்டேன். எல்லாம் காம்போ ஃபிஷ் காம்போ. எகைன் கல்பாசி மெஸ்ஸு ஃபுட்டில் வந்து நான் அதிகம் சாப்பிட்ற கூட்டு பொரியல். ஒரு கூட்டா 2 கூட்டு வைப்பீங்களா சார்? ஒன்று தான் சார் வைப்போம். ஒரு கூட்டு பொரியல். இது வந்து ஒன்லி லேடிஸ் சமையலா? ஆமாம் சார், எல்லாம் லேடிஸ் தான். எல்லாருமே லேடிஸ் தான். ஜென்ஸ் இல்லை? இல்லை சார். இந்த ஓனர் பேர் என்ன? காயத்ரி. காயத்ரி. உலகம் ஃபுல்லாக இந்த மாதிரி மத்தியானத்துக்கு பெண்கள் சமைச்சாங்கன்னா ஓகே, அவங்களுக்கும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. ஏன் பெண்களை சமைக்க சொன்னாங்கன்னா, பெண்கள் வந்து பெரிய பாரம், குழந்தை பேர் இதெல்லாம் பார்க்கணும். பெண்களுக்கு உடல் வலிவு வேணும். 10 குழந்தை பெற்கிறாங்க ஒரு காலத்துலன்னா, அவங்க டயத்துக்கு சாப்பிட்ணும், நல்லதை சாப்பிட்ணும். அவங்கள விட்டு அதுக்கு தான் சமைக்க சொல்கிறது. அவங்களுக்கு வந்து ரொம்ப டபுள் ஹெல்த்தி வேணும். ஆண்களை விட பெண்களுக்கு ஹெல்த்தி வேணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய நேச்சுரல் ப்ராசஸ்னால உடம்புல சத்து குறைஞ்சிடும். அதனால் இந்த மாதவிடாய் போதெல்லாம் அவங்கள வந்து வேலையே செய்ய சொல்ல மாட்டாங்க. ஏன்னா உடம்புல உள்ள சத்து போயிடும். அதனால தான் பெண்கள் தன் இஷ்டப்படி தானே வாங்கி தானே சமைச்சு அதை சாப்பிட, அதை கொஞ்சம் டேஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு கணவனுக்கு போட்டுட்டு கணவன் வச்ச மீதி சாப்பாடை சாப்பிடணும். ஏன்னா இந்த கணவன் வந்து உழைப்பாளி, மனைவி வந்து படைப்பாளி எல்லாத்தையும். ஸோ படைப்பாளிங்கும்போது அவங்களுக்கு எல்லாம் இந்த கூட்டு பொரியல், மீன், இறால் தொக்கு, நண்டு, அடுத்து ஊறுகாய், எல்லா வகையும் 5-6 வகை இருக்குது. இதெல்லாம் பொறுமையாக வந்து செய்யணும். நெருப்பில் விளையாடணும். ஸோ இந்த நெருப்பில் விளையாடுற வேலை யாருக்கு? பெண்களுக்கு கடவுள் கொடுத்தாரு. அதே மாதிரி எடுக்கும்போது கையை சுட்டுக்குவாங்க. நிறைய அதில் டேஞ்சரஸ் பிரச்சனை வரும். அதெல்லாம் தாங்கி, அதுக்கு தான் பொறுமை. பெண்ணுன்னா பொறுமையும்பாங்க. 10 எருமை பொறுமை வேணும்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, மாமியார்லாம் சொல்லுவாங்க, 10 எருமை மாடு பாருங்க அசையாத நிற்கும், ஆனால் தாங்கும். 10 பொறுமை வேணும். அதாவது தாங்கும் சக்தி வேணும். நீ தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ ஆர்டர் மேலே ஆர்டர் குமியுது. ரொம்ப பொறுமைக்கு எல்லை உண்டும்பாங்க. அந்த பொறுமையை மீறினோம்னா பெண்கள் பத்திரகாளி ஆகிடுவாங்க. அதனால் பெண்கள்னால் பொறுமை, அது சொல்லுவாங்க. அதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, அவ்வளோ பொறுமை. அதனால தான் இந்த சமைக்கிற வேலை வந்து நெருப்பில் விளையாடணும். கையை ஊற்றிக்கும், வடிக்கும், சோறு வடிக்கும்போது கையை ஊற்றிக்கும். இல்லாட்டினா குழம்பு சுடும்போது கையை வந்து ஊற்றிக்குவாங்க. இப்போல்லாம் லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி, இடுக்கி கிடுக்கி எல்லாம் வந்துச்சு, குரடு கிரடு, இப்போ எல்லாம் டெக்னாலஜி டூல்ஸ் வந்துருச்சு. இந்த சமையலுங்கிறது பெண்களுக்காக படைக்கப்பட்டது. இப்போ அது ஆண்கள் பண்ணுறாங்க. ஆண்கள் வந்து இன்டர்நேஷனல் காண்டினென்டல் செஃப் இந்த மாதிரி ஆண்களுக்கு டிமாண்ட் ஆகிடுச்சு. எப்போ டிவியில் குக்கு வித்து கோமாளி, குக்கு வித்து சமையல் எப்போ வந்து வில்லேஜ் குக்கிங் சேனல் இந்த மாதிரி ஆண்கள் சமைக்கிறது வந்துச்சோ, இப்போ பெண்களும் ஆண்களும் ஈக்குவலாக சமைக்கிறாங்க. ஆண்கள் வந்து சமைக்கிறாங்க, பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. பட் ட்ரெடிஷ்னலாக 1 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து பெண்கள் சமைச்சா கை பக்குவம்பாங்க. சமைக்கிறதுக்கு கை பக்குவம், கைராசி. ஸோ அதெல்லாம் பெண்களுக்கு இயற்கையாக கடவுள் கொடுத்த வரம். எங்கள் வீட்டில் எடுத்திங்கன்னா ஒருத்தரும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். எங்கள் சித்தி ஒருத்தவங்க இருப்பாங்க, வடுவமா சித்தி பேர். குடல் குழம்புல அவங்க ஷீ இஸ் ஸ்பெஷலிஸ்ட். அந்த காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும், குடல் குழம்பு. அதே மாதிரி எங்கள் அத்தை ஒருத்தர் இருக்காங்க, ஆண்டி நாகரத்னம்னு. அந்த மாமா வந்து தலையை எடுத்து அழகாக அந்த நேச்சுரலாக சுட்டு ஆதிகால மனிதன் செய்யும்போது அந்த இதெல்லாம் நல்லாயிருக்கும். தலைக்கறி குழம்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சித்தி வந்து மட்டன் குழம்பு, இன்னொரு சித்தி வந்து சாந்தி சித்தி அவங்க மீன் மாந்திரி ஃப்ரை, இந்த அம்சுன்னு சொல்லிட்டு அவங்க. எங்கள் அம்மா வந்து மீன் குழம்பு ஸ்பெஷலிஸ்ட்டு. அதுக்கப்புறம் யார் சொல்லலாம்,
இந்த மாதிரி ஒரு ஒரு பெண்ணுக்கும் அந்த சாப்பாடு கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும். அவங்கள பார்க்கும்போதே அந்த சாப்பாடு வந்து நிற்கும். என் மனைவி வந்து நேச்சுரல் ஃபுட்டு, நேச்சர்னா வெண்டைக்காய் சுண்டக்காய் சாம்பார், எந்த ஃபுட்டாக இருந்தாலும் மட்டன் தொக்கு. அதுக்கப்புறம் என் மனைவிக்கு வந்து இந்த அறுசுவை உணவை கற்றுக் கொடுத்துருக்குறேன். சுண்டைக்காய் சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார். அதுக்கப்புறம் நேச்சர் அவங்க காலேஜ் படித்தவங்க, அதனால் வீட்டில் கற்றுக்கிறேன். நான் கற்றுக் கொடுத்து வெண்டைக்காய் சுண்டைக்காய் அவரைக்காய் அந்த மாதிரி தொக்கு, அதே மாதிரி சிக்கன் வறுவல் சூப்பராக செய்வாங்க. இந்த பெண்கள் சமைக்கிறது ருசிக்காக மட்டுமில்லை, கைராசிக்காக. பொறுமை. ஆம்பளை பயங்கர டென்ஷனில் கடன் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை வந்து உட்காரும்போது அந்த பெண்ணை பார்க்கும்போது, அந்த மனைவியை பார்க்கும்போது மகாலட்சுமியை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மனைவிங்கிறது மகாலட்சுமி. அப்போ தான் அதுக்காக தான் நைட்டில் வீட்டில் சோறு பருக்க ஆக்கி வச்சுட்டு படுப்பாங்க. ரெண்டாவது, பெண்களுக்கு ஓய்வே இருக்காது. 2 ஹவர் கிடச்சா அபூர்வம். இப்போ சமைக்காததுனால, வேலைக்கு போகிறதுனால அவங்களுக்கு நிறைய ஓய்வு கிடைக்குது. இதெல்லாம் பெரிய கதை. மாமியார் மருமக கதை, நாத்தனார் குழந்தனார் கதை, நாத்தனார் சக்களத்து, இன்னும் நிறைய சொல்லிட்டு வருவாங்க வீடு. அத்தனையும் கடந்து வரும்போது அவங்க ஒரு தெளிவான பெண்மணி, ஒரு குடும்ப தலைவி ஆகிடுவாங்க. நான் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே ரிப்பீட்டு தான். சாப்பாடு, மீன், ஊறுகாய், பழம், பலா எல்லாம் இருக்குது. 4 தொக்கு எல்லாம் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சாதம், இது கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு. இது இதான் மீன் குழம்பு. உமிழ் நீர் ஊறணும் வாயில். பசி எடுத்தால் தான் சாப்பிடணும். பசி இல்லாமல் மேலே டேங்க் ஃபுல் பண்ணால் உடம்பு கெடுதல். நல்லா அப்படி மீன் குழம்பு பிணையணும். பிணையறதே இல்லை. இதை காட்டுங்க கிட்ட. அதான் சார் பார்த்துட்டு இருக்கேன். கிட்ட காட்டுங்க மாதிரி பிணைஞ்சி சாப்பிடணும். சோறு அப்படியே அவுக்கா அப்படியே அள்ளி போடக்கூடாது. வருவாங்க, ஊதுவாங்க, தொழில் பண்ணிட்டு போடுவாங்க படத்தை தேடி. அது ஒரு நல்ல கையில் உள்ள ஒரு விட்டமின்ஸ் வந்து இந்த கையை வந்து பிணைஞ்சு இப்படி சாப்பிட்டு இப்படி சாப்பிடணும். வெஜிடபிள் சேர்த்துக்கலாம். காய் சொல்லுங்க சார். முட்டைக்கோஸ், கோஸ், மாமா எத்தனை பேர் வேலை பார்க்குறாங்க? 8 பேர் வேலை செய்யறோம் சார். 8 பேர் வேலை பார்க்குறாங்க. எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போடுறீங்க? காலையில் மட்டுமா? மத்தியானம் நைட்டு கிடையாதா? அப்புறம் டிஃபன்லாம் எங்கே போய் சாப்பிடுவாங்க? டிஃபன்லாம் நீங்கள் வேறு ஹோட்டலில் சாப்பிடுங்க சார். அதுக்கு ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுங்க. நைட்டு ஆரம்பிச்சு எந்த இடத்துல? பொங்கல். வெரி குட். நைட்டு சார் நீங்கள் அமௌண்ட் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா காலையிலே ஆரம்பிச்சிடலாம் சார். அமௌண்ட் வேணுமா? ஏங்க பேங்க் கூவி கொடுக்குறாங்க. இங்கே வாங்க. உங்களுக்கு பேங்க்ல கம்மி வட்டியில கவர்மெண்ட்ல கூவி கொடுக்குறாங்க. பேங்க்ல பணம், அளவு கடந்த பணம் இருக்கு. கேளுங்கம்மா, நானும் விளையாட்டுக்கு உண்மையை சொல்றேன். அளவு கடந்த பணம் கவர்மெண்ட். இது மக்களாட்சியில் பேங்க்ல அது ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த ஆதார் கார்டு, பான் கார்டு. கேளுங்க, மக்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே, நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். சாப்பிட்டாச்சு. சாப்பிடும்போது தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னாங்க. பட் பழகியாச்சு. கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். இந்த மீன், இறால் இதெல்லாம் எங்கே வாங்குறது? மீன், நண்டு, காசிமேடு மீன் ஒரு அண்ணன் கொண்டு வந்து தருவாங்க. காசிமேடா?
ஃப்ரெஷ்ஷாக உயிராக தருவாங்க. ஆமாம், இல்லை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க காலையில். உயிர் மீன் போடுங்க. உயிர் மீன் வாங்கினீங்கன்னா ஆ ருசி இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் உயிர் மீன் கிடைக்காது. இப்போ உயிர் மீன் வாங்கினா குழம்பு 2 நாளைக்கு வச்சுக்கலாம். மீன் குழம்புனா 3 நாளைக்கு வச்சுக்கலாம். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் ஒய்ஃபும் போய் காசிமேட்டில் உயிர் மீன் வாங்கிட்டு வந்து 3 நாள் சாப்பிடுவோம். நல்லாயிருக்கும். நண்டு அது மாதிரி தான். சரி போதுமாப்பா. போதுமாப்பா? 4:30 வரலையும் இங்கே ஃபுட்டு கிடைக்கும். அதை சொல்லுங்க. 4:30 மணி வரலையும். ஏன்னா வேலையில் இருக்கிறவங்க, டென்ஷனில் இருக்கிறவங்க 5 மணி வரைக்கும் கூட கொடுப்போம். 5 மணி வரலையும் இருக்கும். மாலை 5 மணி வரலையும் சாப்பாடு இங்கே கிடைக்கும். ஓகே. ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண போது தான் நிறைய வீடியோக்கள், விதவிதமான வீடியோக்கள், கமெண்ட்ஸுக்கு பதில் எல்லாம் உங்களுக்கு செஞ்சு தரேன். உங்களுக்கு இன்னும் விதவிதமான 100-150 கண்ட்ரி வைஸ் போவேன். இப்போ தான் ஆரம்பிச்சிருக்குது. சென்னையிலேருந்து ஸ்டார்ட்டு. அப்படி தமிழ்நாடு சுற்றணும். அப்புறம் 35 ஸ்டேட்டு சுற்றணும். அப்புறம் உலகமெல்லாம் சுற்றி வீடியோ போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த ஷேரிங் அண்ட் சப்ஸ்கிரைபிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணி விடுங்க. ஓகே, பாய்.